Yay! Come on, Get bro. in India. India win. Yes. Champions Trophy Wonderful. winners, champions. Olivia. Hey, the little Excellent, little India. fan Winning moment it. for Olivia. India Whose win, dress India you win. wearing? Wow. Rohit. 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 Yes. Hitman. Yay! We are the Excellent, excellent. champions. That's really good. Okay, bye Wonderful. எல்லாருக்கும். Okay, bye. Bye bye. Bro, super. Bro, சமயம் India ஆரம்பிச்சிட்டோம். win, bro. What a win. Absolutely flawless victory and What a win, what flawless a win, tournament bros. from Team India. Spectacular win. எஸ் அது டெஃபினட்டாக அது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் ப்ரோ, சான்ஸே இல்லை. ஏன்னா வந்து நம்ம தொடர்ந்து 2 ஐசிசி ட்ராஃபி அடிச்சிருக்கோம். எத்தனை பேர் கண் பட்டிருக்கோ தெரில. பாவம், நம்ம என்ன சொல்கிறது, இந்த இங்கிலாந்து கமெண்டேட்டர்ஸு சில வேர்ல்ட் கமெண்டேட்டர்ஸ்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் பாவமாக தான் இருக்குது. என்ன சொல்கிறது, இவங்கெல்லாம் எப்படி நம்ம முழிக்க போகிறோம். அதாவது இவங்களுக்கு வயிறு எரியும் கண்டிப்பாக. என்ன பண்ணுறது, வயிறுதான் செய்யும், தலையெல்லாம் குடியதான் செய்யும். கஷ்டப்பட்டு எப்படியாவது கடைசி எப்படியாவது தோத்துணும்னு பார்த்துட்டு இருந்தானுங்க. பாவம், வச்சாங்க ஆப்பு, நல்லா வச்சாங்க. This victory is some achievement, and also India winning the 23 out of 24 games, or 23 out of 22 out of 24 games in the last 18 months. So we lost only the finals apparently in ODI. இப்போ வந்து எனக்கு எது ஞாபகம் வருதுன்னா, நம்ம சின்னப்பெல்லாம் இருக்கும் போது இந்தியா வந்து சச்சின் டெண்டுல்கர் ஆடும் போது வரைக்கும் பார்ப்போம். அதுக்கப்புறம் டீம் காலி ஆயிடும்னு நினைப்போம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா சேவாக், அப்புறம் தோனி, அப்புறம் இதெல்லாம் வந்து இந்தியா வந்து ஒரு லெவலுக்கு எடுத்துட்டு போனாங்க. we started believing, but still as 90s kids we think that we always used to think, அப்பா ஆஸ்திரேலியா மாதிரி ஆட முடியுமா, ஆஸ்திரேலியா வந்து இன்னும் இப்படி ஆடுறானுங்க, எப்படி பர்ஃபார்ம் பண்றாங்களே அப்படின்னு நினைப்போம். பட் இந்த டோர்னமெண்ட்ல பாத்தீங்கன்னா நம்ம we didn't lose one match also. We almost dominated pretty much every single game. And நீங்க பாத்தீங்கன்னா everybody has contributed throughout the game. Bowlers ஆகட்டும் சரி, batsmen ஆகட்டும் சரி, everybody has contributed, and it's a full-fledged team that has won. It is not like led by one person or one single bowler or something like that, or one single batsman outperformed everybody. அப்படிலாம் இல்ல. We didn't even win the man of the tournament. We didn't even get the highest number of wickets, I think. So அந்த மாதிரி இருக்கும்போது it's a total team effort, and Australians and England, all world media are saying India is the team to beat. And as someone who watched Indian cricket growing up, I never thought I would be able to say these things, like saying India is the team to beat. It makes me quite emotional actually saying about all these things, but it is what it is. டெஃபினட்டா ப்ரோ, எனக்கும் அந்த மாதிரி தான் ஒன்று மாதிரி இருக்கு. எப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி அந்த சின்ன வயசுல வந்து அட்லீஸ்ட் ஃபார் நவ் நம்ம ரொம்ப புகழ்ந்தாலும் ஒன் டே அண்ட் ஒயிட் பால் கிரிக்கெட்ல வி ஆர் அ டீம் டு பீட் தான். அது வந்து பிகாஸ் வி ஒன் கண்டினியூஸ்லி 2 ஐசிசி ட்ராஃபிஸ். ஸோ வந்து இது வந்து ஒரு பெரிய விஷயம் தான். இது வந்து ரோஹித் சர்மா இந்தியா கேப்டனா வந்ததுக்கு அப்புறம் இல்லாம கோலி பில்ட் பண்ண டீமை ரோஹித் சர்மா டேக் ஓவர் பண்ணி இப்போ வந்து அவர் பிகாஸ் ஆஃப் இஸ் குட் டாக்டிக்கல் ஸ்கில்ஸ் அண்ட் மாஸ்டர் மைண்ட் அவர் வந்து இந்த டீமை ஒரு ப்ராப்பரான ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் டீமா மாத்திருக்காரு. எப்படின்னா, நீங்க சொன்ன மாதிரி அந்த இண்டிவிஜுவல் பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, நானே லீட் எடுக்கிறேன், ரோஹித் நானே லீட் எடுத்து அடிக்கிறேன், நானே ஸ்டார்ட் பண்றேன் பாசிட்டிவ் இன்டென்ட்டை, நான் அவுட் ஆனாலும் பரவாயில்ல நான் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஆரம்பிச்சு அதை கேரி ஆன் பண்ணி ஒரு 23 ஃபுல்லா விளையாடினாலும் அநியாயம் சொல்ல முடியாது. ஆன் தட் லாஸ்ட் டே நம்ம ஒரு ஹார்ட் பிரேக் ஆயிடுச்சு அந்த 23 வேர்ல்ட் கப்ல. பட் ஹி கேரிட் ஆன் த சேம் ஃபார்ம், அப்படியே டீமை கொண்டு போனாரு. T20 வேர்ல்ட் கப் அடிச்சோம், இங்க வந்து சாம்பியன்ஸ் ட்ராஃபி அடிச்சிருக்கோம். ஃபேண்டாஸ்டிக். ரோஹித் சர்மாக்கு ஒரு பெரிய கிளாப்ஸ்ங்க. Yeah, I mean amazing captaincy. I mean last game பாத்தீங்கன்னா the way he shifted the bowlers, head அடிக்கும் போதும் சரி, less than 10 ஓவர்ஸ்ல 5 bowlers he used. டக்கு moving, and the field placings and the tactical moves that he does, it's not a lot spoken about, but extremely good captaincy. And நீங்க சொன்ன மாதிரி it's Rohit Sharma's era will be remembered for a long time as well, in terms of white ball cricket, and in red ball cricket as well, but there's been more success in the white ball cricket, especially in the last 18 months. So yeah, hats off to Indian team and Rohit Sharma. Definitely.
இது ரொம்ப நம்ம பேசிட்டே இருக்கோம், நமக்கு வந்து இதுவே தாங்கல, என்ன சொல்றது. நம்ம ரொம்ப அங்க ஹீரோஸை பத்திலாம் பேசிட்டோம். ஒன் ஆஃப் தி கீ அன்சங் ஹீரோஸ் இந்த டீம் வந்து கேஎல் ராகுல். KL Rahul. த வே ஹி Yes. ஃபினிஷ்ட், அவரை பத்தி கொஞ்சம் பேசுங்க. Bro, thank you so much for actually highlighting this point, KL Rahul. ஏன்னா வந்து the man deserves some actually decent credit. He gets thrown in for all the challenges. He gets thrown in. He takes it on. And total team guy. He gets slated for for his attitude out on series. His sometimes he gets out in the crucial stage. அந்த மாதிரி நிறைய விமர்சனம் வந்தாங்க. This series is like done a phenomenal job. Oh my God, it's like he deserves every single credit. You throw anything at him, be keeping, batting at number 3, 4, 5, 6. இப்ப 6ல கூட விளையாடுறான். He's playing the finisher role almost. And last 2-3 innings, especially if you've seen such a mature innings, he didn't lose his head. He didn't hit a unnecessary தூக்கி அடிக்கல, and unnecessary team pressure உண்டாக்கல. கோலியவே வந்து என்ன இப்படி அவுட் ஆயிட்டன்ற மாதிரி கேட்டான் ஒரு வாட்டி. So he's grown into stature so much, and yeah, that guy deserves some credit. And his wicket keeping skills பத்தி நிறைய பேசுறாங்க. He is actually not his best skill, but he's actually done a phenomenal job. Lot of people like Dinesh Karthik, Gilchrist கூட சொல்லியிருக்காங்க அவனை பத்தி. Keeping is really spot on, really நல்லா பண்றான். So you can't really discount him for his keeping skills. Yes, Pant is an exceptional keeper and probably a better keeper on paper, but you got to take your hats off to KL Rahul for the team man that he's been. It's very, very important. It's a team sport and he's been a team man. கரெக்ட். நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு ஃபினிஷர் ரோல் ரொம்ப நாளா வந்து ராகுல் வந்து என்னடா கேமே முடிக்கலையேன்ற ஒரு சந்தேகம் நிறைய பேருக்கு இருந்தது. He finished about 3 games in this important games. Yes. Knockout games மாதிரி important games. Not out. Yes. ஆமா. Not out. ஸோ வந்து அதை நமக்கு முடிச்சு கொடுத்துருக்காரு. அதுவும் வந்து ரொம்ப கூலா பண்ண மாதிரி இருந்தது, கூல் அண்ட் காம். அது ஒரு மாதிரி ப்ரெஷர் ஏத்திக்காம ஒரு 6 எல்லாம் அடிச்சு நடுவுல ஒரு மாதிரி நமக்கு வந்து முதல்ல பழைய கேஎல் ராகுல் ஐ திங்க் ஹஸ் இம்ப்ரூவ்ட் அ லாட். நீங்க சொன்ன மாதிரி பழைய கேஎல் ராகுல் பார்ப்போம் ரொம்ப பிளாக் டவுன் ஆகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீல் இருக்கும். இப்போ வந்து ஹீஸ் டேக்கிங் ஹிஸ் சான்சஸ், நல்லா அடிச்சு ஒரு கான்ஃபிடென்ஸா தான் விளையாடுறாரு. ஐ திங்க் வேற லெவல் போயிட்டார் அவர் கேம். ஐ திங்க் வி ஆர் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் another விக்கெட் கீப்பர் ஃபினிஷர். நீங்க அந்த லாஸ்ட் வேர்ல்ட் கப்ல ஒரு குட்டி ஸ்டோரிஸ், அஸ்வினோட குட்டி ஸ்டோரிஸ்ல வந்திருந்தாப்ல. அப்போ வந்து அஸ்வின் வந்து ஒரு கேள்வி கேட்டான், நீங்க if you go back to that innings what would you have tried differently அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டான். சோ அவன் சொன்னா, I wish I had taken a bit more chances and gone out express myself அப்படின்னு he said that. I think he has proved that. He has proved that. He talked the talk and he's now walked the walk as well. So he's expressed himself. He didn't get out to silly shots and playing rash shots. He held his innings and எப்பெல்லாம் வந்து பிரஷரா இருக்கும்போது டக்குன்னு வந்து ஒரு ஸ்லிக்ஸ் அடிச்சு he will cut the pressure down. So he's taken that learning from that World Cup defeat and he's implemented that in his game. So again, full marks to KL Rahul and he deserves all the credit that comes to him now. கரெக்ட் ப்ரோ. நம்ம நெக்ஸ்ட் ஒரு கீ பிளேயர், இன்னும் இந்த டீம்ல எல்லாருமே கீ பிளேயர்ஸா இருக்காங்க. நான் அதனால இன்னும் அடுத்த கீ பிளேயருக்கு போறேன். ஸ்ரேயஸ் ஐயர். ஸ்ரேயஸ் ஐயர் வந்து கிட்டத்தட்ட எல்லா மேட்சுமே வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் பார்ட்னர்ஷிப் பில்ட் பண்ண ஆஃப்டர் கோலி கெட்டிங் அவுட் அந்த மாதிரி ஏதாவது முக்கியமான சூழ்நிலையில வந்து நமக்கு ஒரு பார்ட்னர்ஷிப் ஸ்ட்ரெச் பண்ணி கிட்டத்தட்ட 40 ஓவர்ஸ் கிட்ட கொண்டாந்து விடுறாரு கேம், which is what we need from a middle order player. அப்படின்றப்ப அவரை பத்தி ஒரு சில வார்த்தைகள். Again, excellent choice of picking Shreyas Iyer. Again, a lot of people அவன் வந்து overshadow பண்ணிடுறாங்க when Kohli gets 100 and all that. His fame doesn't come in that much. But ஆனா வந்து this time KL Rahul, Shreyas Iyer has yet again proved himself. He's a class act அப்படின்னு சொல்லி. His shot selection out on Seri, taking the pressure on, and especially I think he's the best player of spin at the moment in Indian cricket, if I'm being honest. Especially when the wickets tumble down, he doesn't let the spinners settle. Exaggerated movements irukku crease la, and you worry about him when you konjam bayama da irukku avana patti aadumbodhu. At the same time,
he's expressing himself. He doesn't get into the shell. நீங்க கோலி பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ஷெல்லுக்குள்ள போயிடுறாப்புல. ஒரு இது even when he hit his 100, it wasn't a flamboyant 100. It was playing to the situation and scenario. But இவன் ஸ்ரேயஸ் ஐயர் வந்து he's expressing himself in a really mature way. When he gets out, it might look இன்னைக்கு அவுட் ஆகும்போது I felt it's a bit rash shot to get out at that situation. But pressure, he takes on the pressure. Lot of dot balls were kicking in, and he comes and plays that release shot, and then he eases the pressure. And yes, எக்ஸாக்ட் வேர்ட் சொன்னீங்க நீங்க. ரிலீஸ் ஷாட்ன்ற ஒரு எக்ஸாக்ட் வேர்ட் கரெக்ட். ஆக்சுவலா அவன் தான் இந்த மேட்ச்ல நிறைய டைம்ல ஒரு ரிலீஸ் ஷாட் அடிச்சு பிரஷரை மறுபடியும் பேக் போட்டு ரன்னை வந்து 6க்கு மேல போக விடாம அப்படியே மெயின்டைன் பண்ணிட்டு வந்தாங்க. அந்த வரிசையில வரப்ப வி கோ டு தி நெக்ஸ்ட் பிளேயர் அக்ஷர் பட்டேல். அக்ஷர் பட்டேல் வந்து நமக்கு T20 வேர்ல்டு கப்லயும் ஒரு குரூஷியல் இன்னிங்ஸ் வின் பண்ணி கொடுத்தாரு. இந்த மேட்ச்லயும் ஒரு குரூஷியல் இன்னிங்ஸ். அவரை பத்தி ஒரு பவுலிங் அண்ட் பேட்டிங் அதை பத்தி பேசுங்க. அக்ஷர் பட்டேல் நீங்க சொன்ன மாதிரி ஆல்ரவுண்ட் பெர்ஃபார்மன்ஸ், வித் பேட் அண்ட் பால் அவனுக்கு ரோல் டிஃபைன் பண்ணிருக்காங்க. ஸோ கிளியரா வந்து கம்பீர் அண்ட் Rohit has said that this is your role regardless of the situation. You're coming in at number 5. This is where you bat and this is the style we want you to bat அப்படின்ற மாதிரி. இன்னைக்கு பாத்தீங்கன்னா டக்குன்னு 2 quick wickets போயிடுச்சு. கோலி அண்ட் ஸ்ரேயஸ் ஐயர் அவுட் ஆயிட்டாங்க. And then he came and he didn't play rash shots. He was just nerdling around and giving the strike to Shreyas Iyer. Perfect ஆடுனா இன்னைக்கு. And he built a beautiful partnership. And then he didn't again he was able to absorb the pressure and play it according to the scenario. And when the loose balls were hit, he was still able to put it onto the boundary. So and he's again matured as a batsman. இப்போ வந்து அக்ஷர் பட்டேல்னு கேட்டீங்கன்னா முன்னெல்லாம் வந்து bowling all-rounder சொல்லுவாங்க. But he's now an all-rounder. Bowling order, batting order. He's a proper all-rounder now. Bowling order, batting order. He's a proper all-rounder now. You give the ball, he can restrict the runs. He give you that 10 overs 30, 10 overs 30 over for 10 overs 35 and the mari. He's not even going to 4 runs an over. So that is really excellent. And then batting wise, you can sort of for a left-handed க்கு வந்து அந்த partnership build பண்றதுக்கு is really excellent. So Akshar again is grown in stature within the team. இந்த ஐடியா வந்து இதுவுமே ஒரு ரோஹித் உடைய ஐடியா தான். பேசிக்கலி நிறைய ரோஹித் ஐடியா இருக்குதுல, இது ஒரு முக்கியமான ஐடியா. அவர் வந்து லெஃப்ட் ஹேண்டட் பேட்ஸ்மேன் டு பிரேக் த ஸ்ட்ரீக் ஆஃப் ரைட் ஹேண்டர்ஸ் இருக்கணும்னு ஃபீல் பண்ணாரு. அதனால தான் முன்னாடி மாத்தினாங்க. ஐ திங்க் தட்ஸ் பேயிங் ஆஃப் அண்ட் இட்ஸ் பெய்ட் ஆஃப் லைக் ஈவன் இந்த 2020 இந்த T20 வேர்ல்டு கப்லயும் பே ஆஃப் வச்சு இப்பயும் நமக்கு பே ஆஃப் ஆயிருக்கு. ஐ திங்க் குடோஸ் டு த கேப்டன் அகைன். நான் வந்து கேப்டனை ரொம்ப புகழ்றேன்னு எல்லாம் தப்பா நினைச்சதுங்க. சீரியஸ்லி வேற வழி கிடையாது. வேற வழி கிடையாது. எஸ் ஆஃப் கோர்ஸ். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் நம்ம இதுக்கப்புறம் பேசணும்னா இன்னொரு கீ பிளேயரை பத்தி பேசணும்னு ஆசைப்படுறேன். நம்ம ஸ்குவாட்ல இல்லாம திடீர்னு ஸ்குவாட்ல போட்டு ஒரு பயங்கர ஒரு ஸ்பார்க்க கிளப்புன வருண் சக்கரவர்த்தி எப்படி பண்ணாரு? என்ன சொல்றது, நம்ம தமிழ் பையன் வந்து ஸ்குவாட்லயே இல்லாதுன்னு சொல்லுவேன். நானே வந்து டு பி ஆனஸ்ட் ஸ்குவாட்ல இருக்கலாம், பட் ஆடுறது டவுட் தான் நினைச்சிட்டு இருந்தேன். பட் அகைன் எக்ஸலண்ட் கேப்டன்சி அண்ட் probably credit goes to Gambhir as well for asking him to play as a fourth spinner. Apparently India has never played 4 spinners in ODI cricket. Test match la விளையாடி இருக்கோம் நம்ம ஆமா. So this is the first time we have played actually even a team has played 4 spinners. Oh, so and ஆமா 4 proper spinners. 4 proper spinners bro. You can't actually யார் வீக் லிங்க் நீங்க சொல்ல முடியாது. நடுவுல வந்து குல்தீப் என்ன எடுத்துடலாம், குல்தீப் ஒரு ஸ்பின்னரா அப்படி இப்படிலாம் சில பேர் சொன்னாங்க. ஆமா but today again he was the key he was the key player as well today. டக்கு 2 விக்கெட் எடுத்தான். So yeah, so அதனால வந்து spinners have done really well. Akshar again இப்போ நான் வந்து இது இன்னொரு இடத்துக்கு போறேன். நம்மளுடைய சிஎஸ்கே த சிங்கம் நம்ம தளபதி bro யாரு நானும் என் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருந்தோம். ஜத்து நானும் என் ஃப்ரெண்டும் பேசிட்டு இருந்தோம். finishing it off in style. அதாவது ஒரு blessing வேணும் bro.
ஒரு see Correct. talent, hard work, இது whatever you can call it. ஆனா you need to have that blessing or luck. I like to call it as a blessing. luck கூட கிடையாது. luck can be either way, but blessing இருந்தா தான் நீங்க வந்து 2 பால்ல 6 and 4 அடிக்க முடியும். blessing இருந்தா தான் நீங்க வந்து ஒரு மேட்ச் Finish off. வந்து லாஸ்டா finish off பண்ணும்போது ஹார்திக் பாண்டியா போல்தான் இருந்தான். அவுட் ஆயிட்டு இவன் கிட்ட கொடுக்கும்போது இவன் வந்து முடிச்சு டப்புன்னு வந்து முடிச்சு விட்டு போயிட்டே இருந்தான். So Jaddu is that kind of a match winner, and we know that he's got that X factor in him with the ball, bat, another all-round player, Field. and fielding, man. Oh my God! So some of the இன்னைக்கு fielding as well, he was incredible. So I mean, that guy is just a born athlete. It's a born athlete. So that's அஸ்வினே வந்து சொல்லியிருக்காப்ல, அந்த ஆளை பார்த்தா பொறாமையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. But Jaddu is a revelation for our Indian cricket. கண்டிப்பா ஆடிங் ஆன் டு தட். இதுக்கப்புறம் நான் எல்லா பிளேயரையும் சொல்லணும்னா ஒன்னொன்னா போகணும்னு எல்லாரையும் சொல்லிட்டேன். பட் ரொம்ப கீயா சொல்லணும்னா நம்ம கில்லுமே முக்கியமான இன்னிங்ஸ் நிறைய இடத்துல ஆடி இருக்காரு இந்த சீரீஸ்ல. ஸோ அது ஒரு கீ பாயிண்ட். ரோஹித் சர்மா எப்ப தேவையோ இன்னைக்கு முக்கியமான ஒரு இன்னிங்ஸ், பிளேயர் ஆஃப் தி மேட்ச் இன்னைக்கு ஆக்சுவலா. அதுவும் செம இன்னிங்ஸ். அதே போல வந்து அடுத்தது போகணும்னா நீங்க டவுன் நம்ம ஷமி கூட நல்லா விக்கெட் எடுத்தாரு, முக்கியமான கட்டத்துல விக்கெட் எடுத்தாரு. ஸோ வந்து அதுவுமே ஒரு பாசிட்டிவ் தான். அதைத்தான் குல்தீப் பத்தி பேசிட்டோம் நிறைய. நம்ம தலைவரே சொல்லிட்டாரு முதல்ல இருந்தே, குல்தீப் வந்து ஒன் ஆஃப் தி கீ பிளேயர்ஸ், நம்ம ஆடியே ஆகணும்னு இருந்தாரு ஆரம்பத்திலே. ஸோ ஹி ஹாஸ் ப்ரூவ்ட் ஹிம்செல்ஃப் அஸ் வெல். நம்ம வந்து இந்த பாயிண்ட்ல இருந்து நான் ஸ்லைட்லி டீவியேட் ஆகி இன்னொரு விஷயம் சொல்றேன். நீங்க இந்த கருத்தை பத்தி என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க. அதாவது ஒரு காலத்துல வந்து பேஸ் போலிங் நமக்கு ஆட தெரியல, நீங்க வந்து கத்துக்கணும், இங்கிலாந்துக்கு வந்து கத்துக்கணும் அப்படின்னு நம்ம போய் ஏதாவது 1-2 மேட்ச் தோத்துட்டோம்னா இங்கிலாந்துலயோ எங்கேயோ, உங்களுக்கு பேஸ் ஆட தெரியலன்னு ஒரு கருத்து சொல்லுவாங்க. நம்ம என்ன சொல்றோம், இப்ப நீங்க ஏன் ஸ்பின் ஃப்ரெண்ட்லி விக்கெட் கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்குறேன். நாங்க என்ன சொல்றோம், எங்களுக்கு பேஸ் ஆட தெரியலன்னு சொன்னீங்க, நாங்க வந்து கத்துக்கிட்டோம், ஆடணும், ஜெயிச்சோம் நிறைய விஷயத்துல. உங்களுக்கு ஸ்பின்னுனா என்னன்னே தெரியல, ஸ்பெஷலி ஃபார் இங்கிலாந்து கிரிக்கெட்டர்ஸ். தயவு செஞ்சு நீங்க கத்துக்குங்க, இந்த மாதிரி குறை சொல்லிட்டு இருக்காதீங்க. இத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எப்பவுமே வந்து நம்ம இங்கிலாந்து ஆகட்டும் சரி ஆஸ்திரேலியா ஆகட்டும், they always talk about the pitch or how biased the pitches might be. அவங்க வந்து கிரீன் டர்ஃப் கொடுத்து இங்க ஆடுங்க அங்க ஆடுங்கன்னு சொல்லுவாங்க, அதை பத்தி பிரச்சனை வராது. நம்ம வந்து ஒரு டர்னிங் ட்ராக் கொடுத்தா பால் டே 1ல டர்ன் ஆயிடுச்சுன்னா ஐயோ இது ரபிஷ் ட்ராக்ன்னுவாங்க. பட் that is the media putting that the trend. But நம்ம பாத்தீங்கன்னா I think the Indian broadcasting team is actually pulling that way. Gavaskar ஆகட்டும் சரி, தினேஷ் கார்த்திக், இவங்கெல்லாம், ரவி சாஸ்திரி, இவங்கெல்லாம் வந்து saying why can't the ball turn, why can't we play in training? That is your conditions and this is our conditions. We come and play your condition, you come and play in our conditions. As simple as that. Don't complain about the pitch, just play with your talent. That is what I think it should happen. People can crib again about whatever they want. The perpetual cribbers we don't want to talk about. We have we have won the game. We have won it fair and square. We have won it with sheer talent and sheer even when the pressure was thrown at us, we have won it, and we have won in foreign conditions. So hats off to India again. இதுல ஒரு முக்கியமான விஷயம் ப்ரோ, இத பத்தி இந்த மாதிரி கிரிப்பிங் பண்றவங்க வந்து நியூசிலாந்து ஃபைனல்ஸ் வந்தவங்க அவங்க கிடையாது. சுத்தமா ஃபைனல்ஸ் கூட வராம மேட்சே ஜெயிக்காத டீம்ஸ்லாம் தான் இத மாதிரி பண்ணுது. ஆக்சுவலா நியூசிலாந்து எவ்வளவு அழகா வந்து அவங்க நல்லா விளையாண்டாங்க, அவங்க ஜெயிச்சிட்டாங்க, தி டிசர்வ் வின்னிங் சொல்றாங்க. அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு டீம் நம்ம வந்து நியூசிலாந்து வந்து புகழணும்னா, இப்ப வந்து அவங்களுடைய கேம் இன்னைக்கு எப்படி இருந்ததுன்னு கொஞ்சம் ஒரு குவிக்கா ஒரு ஸ்னிப்பெட் கொடுத்துடலாம். அந்த முக்கியமா அந்த பிலிப்ஸ் catch which could have changed the match. அப்படி எப்படி பண்ற? நோக் அடிக்கிறான் ப்ரோ அவன். இன்னைக்கு நாங்க பிரின்ஸோட மேட்ச் பாத்துட்டு இருக்கும்போது நாங்க என்ன பண்ணோம், தயவுசெய்து அவன் பக்கமே பால் அடிக்காதீங்கன்னு சொல்லிட்டு பாயிண்ட் பக்கம் பால் அடிச்சிடாதீங்கன்னா திடீர்னு கவர்ஸ்ல புடிச்சிட்டான் கேட்ச. என்னடா பாயிண்ட் என்னடா கவர்ஸ்ல புடிச்ச கேட்ச் அப்படின்னு பார்த்தா அங்க நிக்கிறான். இந்த பக்கம் பார்த்தா திடீர்னு இன்னொரு பால் ஓடி வந்து இந்த பால் இந்த பக்கம் புடிச்சா பார்த்தா மிட் விக்கெட்ல நிக்கிறான். நீ ஒரு பிளேயரா இல்ல நீ ஒரு பிளேயர்ல எல்லா இடத்துலயும் நிக்கிறியா என்னன்னு ப்ரோ? கவர்ஸ்ல நின்னா பாயிண்ட் என்ன பாயிண்ட்ல பறந்து பிடிக்கிறான், கவர்ஸ்ல என்ன பாயிண்ட் பால் எக்கி பிடிக்கிறான். ஐயோடா என்னதான்டா பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப இதுவாயிடுச்சு. ஆனா கடைசியில அவன் போலிங்ல கேட்ச் விட்டான் ப்ரோ, ஜேமிசன். அதை பார்த்து
பார்க்கவே முடியல ப்ரோ, பாவம் வந்துச்சு, அவன் மூஞ்ச பார்க்கவே முடியல. மொந்த நூடுல்ஸ் ஆயிட்டான் பாவம். ஐயோ 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 ஐயோ, அது ஒஸ்ட் ஃபீலிங் அவனுக்கு பாவம். டேய் நான் தான் பறந்து பிடிக்கிறேன், என் பாலிங்ல கேட்ச் பிடி, அதுவும் பழம் கேட்ச். இட் வாஸ் டிஃபிகல்ட் கேட்ச், அல்வா கேட்ச், அல்வா அல்வா கேட்ச். கேட்ச் விட்டானுங்க. By this point, catching and talk, we have been talking about catches. நம்ம ஆளுங்க 5 catch விட்டாங்க இன்னைக்கு, and we still won the match. ஐயோ, அதுக்கு ஈக்குவலா அவங்களும் 2-3 கேட்ச் விட்டதால நம்ம கொஞ்சம் காம்பன்சேட் ஆயிட்டோம். ஆமா 2 catch விட்டானுங்க, பட் 1 catch was tough. மிச்சல் பிடிச்சது, பட் இது ஜேமிசன் வந்து அல்வா கேட்ச் விட்டானுங்க. That was a major turning point. ரெண்டு டீமுமே மிஸ்டேக் பண்ணிட்டாங்க ஃபீல்டிங்ல, சோ கேன்சல் அவுட் ஆயிடுச்சு ஃபீல்டிங், அந்த மாதிரி ஆயிடுச்சு. நம்ம பேட்டிங், நீங்க முதல்ல சொன்ன மாதிரி அந்த ஸ்ரேயஸ் ஐயர் அண்ட் பிளேயிங் அகேன்ஸ்ட் ஸ்பின், பெஸ்ட் ஸ்பின் பிளேயர், அந்த பேட்ச் பிட்வீன் 20 to 40 தான் நம்மள வந்து பெட்டரா எடுத்துட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலா இந்த மேட்சுக்கே கொஞ்சம் மேல கொண்டு போச்சு. வேற என்ன சொல்றது, இது இந்த மேட்சை பத்தி வேற ஏதாவது சொல்லணும்னா நம்ம ரொம்ப ஜாலியா இருக்கோம் ஆக்சுவலா. அதனால நாங்க என்ன சொல்றதுன்னே தெரியாத இருக்கிறோம், திகிட்டு போயிருக்கிறோம். நீங்க என்ன நினைக்கிறீங்க நரேன்? வேற ஏதாவது பேசணுமா இதுல? வேற ஏதோ கீ பாயிண்ட்ஸ் வந்து நம்ம டீம் பத்தி பேசியாச்சு. we are in cloud 9 as the Indian supporters. What can I say? எது நினைச்சாலுமே வந்து ஒரு ரொம்ப சில டைம் நொஸ்டால்ஜிக்கா இருக்குது. பா இந்த மாதிரிலாம் வின் பண்ணிருக்கோமே, இது பண்ணிருக்கோமே. we got that feeling back in 2011 when we won the World Cup, 2007 when we won the T20 World Cup, அந்த மாதிரி. So this is a major ICC tournament, and glad we won. And more importantly, எல்லாரும் வந்து ரோஹித் சர்மா ரிட்டையர் ஆயிடுவாங்கன்னு சொன்னாங்க, கோலி ரிட்டையர் ஆக போறாங்க, ஜடேஜா ரிட்டையர் ஆகும், என்னென்னமோ மெசேஜஸ் எல்லாம் வந்துச்சு. பட் எல்லாத்துக்குமே இப்போதைக்கு ஃபுல் ஸ்டாப் போட்டிருக்காங்க. ஸோ ஐ திங்க் தட் இஸ் அ குட் திங். ஸோ வில் சி ஹவு தட் கோஸ். சில பேர் வந்து ஐ மீன் 2027ல வேர்ல்ட் கப் இருக்குது இல்லையா, நெக்ஸ்ட் வேர்ல்ட் கப், ரைட்? am I right? எஸ், 27. ஸோ 2 years இருக்கு இன்னும் சாலிடா. whether these guys, I mean Rohit will be 38, probably close, coming to 39. Kohli is extremely fit, so I'm not worried about Kohli's fitness. Jaddu again is fit, and some of these guys will be in their fag end of this career. But I mean, I think they played their best cricket, and if they feel that they can still contribute, I think we should allow them to. Let's see. எஸ், நீங்க சொல்றதா எனக்கும் தோணுது. நீங்க சொல்ற மாதிரி லெட்ஸ் அலோவ் தட்ஸ் ரிட்டையர்மெண்ட் திங் டு தெம். தே ஆர் த கிரேட்ஸ் ஆஃப் த கேம். இப்போதைக்கு ரோஹித் கூட வந்து 2 ICC ட்ராஃபி அடிச்சு கொடுத்துருக்காரு. ஸோ வந்து we just want to leave it to them. It's their decision, we respect them. அதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன நான் சொல்லணும்னு நினச்சேன்னா, இந்த கேம்ல எப்பயுமே இந்த ஒரு டோர்னமெண்ட் ஆரம்பிக்கிறப்ப நம்ம சொல்லுவோம், நம்ம வந்து பயந்துட்டே இருப்போம். நீங்க கூட சொல்லுவீங்க ஜிங்ஸ் பண்ணாதீங்கன்னு. ஆக்சுவலா ஒரு ஃபீல் இருந்துச்சு, இந்தியா தான் பெஸ்ட் டீமு, நியாயமா பார்த்தா இந்தியா தான் ஜெயிக்கணும், மே த பெஸ்ட் டீம் வின்ன்ற மாதிரி. இப்போ வந்து இந்தியா ஒரு நிஜமாவே ஒரு ஸ்ட்ராங் டீம் வின் பண்ணியிருக்குன்ற அந்த நீங்க சொன்ன அந்த ஆஸ்திரேலியா மாதிரி இந்தியா எப்பயாவது வருமானு நினைச்சோம்ல. திங்க் வி ஆர் சம்வேர் க்ளோஸ். நம்ம அப்படியே ஃபுல்லா எடுத்துக்க தேவையில்ல, அட்லீஸ்ட் நம்ம ஒரு 90% க்ளோஸா வந்துட்டோம் அந்த டைமுக்கு போகலனாலும். ஸோ I mean, India is the team to beat now, and it is acknowledged by all the opponents and the world media. And more importantly, India is playing the best cricket as well. We are not like just boosting on the records, is that to speak. அதோட என்ன ப்ரோ சொல்ல முடியும், நம்ம we are winning matches fair and square, and this team has got like batting outum seri, bowling outum seri, just imagine we won this tournament by the way without Bumrah. Imagine if Bumrah was there. யாரை டிராப் பண்ணுவீங்க சொல்லுங்க பார்க்கலாம்? ஷமிதா. I mean, that is the state of Indian cricket at the moment. Is like incredible. Like yeah. So I'm happy. Super. On that note, India incredible win பண்ணிருக்கு, ஜெயிச்சுட்டு இப்போ வந்து ஒரு எல்லாருமே சொல்ற மாதிரி நம்ம கிளவுட் லைன்ல இருக்கோம். இதே இந்த விஷயத்த எல்லாம் நல்லா போய் என்ஜாய் பண்ணுங்க, சிங்கின் பண்ணுங்க. நெக்ஸ்ட் நம்ம ஐபிஎல் ஸ்டார்ட் பண்றோம். ஐபிஎல் சீரீஸ் வந்து ஆரம்பிக்க போகுது வித் நரேன் அண்ட் அதர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இது இன்னும் நல்லா இருக்கும். நீங்க வந்து சிஎஸ்கே, அதனால நீங்க வந்து என்ன சொல்றது, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் அஸ். எங்களை நிறைய இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் முடிஞ்சா நல்லா பண்ணியிருக்கீங்க அந்த மாதிரி போடுங்க. ஐ திங்க் வி ஆர் கிவிங் அவர் பெஸ்ட். ப்ளீஸ் கொஞ்சம் என்கரேஜ் பண்ணி விடுங்க. அதை இம்ப்ரூவ் பண்ணா கூட சொல்லுங்க. இட் வில் பி வெரி நைஸ். See you until then. Signing off, Kiruba, Naren. Thank you. Bye, Kiruba. Bye.